ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது அதிகாரத்தை, வாழ்வை, மீட்பை, சுதந்திரத்தை, இடத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கடந்த பகுதியில் நமக்கு பதிலாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து நின்றார். சப்ஸ்டியூஷன், நமக்கு பதிலாக. அதனால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம் எல்லாருடைய அக்கிரமமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. இதுதான் 2 கொரிந்தியர் 5:21 நாம் தியானித்தோம். நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு இந்த அக்கிரமம் ஏன் அவர் மீது விழுந்தது என்றால், நீங்களும் நானும் அவருடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது விழ பண்ணினார். பாவமாக்கினார், அக்கிரமங்களை அவர் மீது விழ பண்ணினார், அவர் மீது சுமத்தப்பட்டது, நமக்காக சாபமானார். இதனுடைய பொருள் என்ன? விழ பண்ணினார், பாவமாக்கினார், சுமத்தினார் என்றால் ஒப்படைத்தார், மாற்றினார் என்று பொருள். டிரான்ஸ்ஃபர். ஒரு அக்கவுண்ட்ல உள்ள பணத்தை இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு நாம் மாற்றுவோம் இல்லையா? அதே போன்று நம்முடைய பாவ கணக்கு இயேசுவின் கணக்கில் சுமத்தப்பட்டது. நம்முடைய தண்டனை அவர் மீது சுமத்தப்பட்டது. இதுதான் சிலுவையில் நடந்தது. இது சட்டப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, குறுக்கு வழியில் அல்ல. தம்முடைய தேவ வல்லமையில் இதை அவர் செய்யவில்லை. சட்டப்படி மனிதன் எதை எதிர்கொள்ள வேண்டுமோ மனிதனுக்கு பதில் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு பாவியாக மாறினாரா என்றால் இல்லை. வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிறார். அவர் பாவம் இல்லாதவராயிருக்கிறார். அவர் பாவியாக மாறவில்லை. அவர் பாவம் இல்லாதவராக அதில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் நம்முடைய பாவத்தின் மீதான தேவனுடைய சட்டத்தின் தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அந்த தண்டனை, அந்த மரண தண்டனை, அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு என்றால் மரண தீர்ப்பு, மரண தண்டனை. அந்த மரண தண்டனை நம்முடைய சாபத்தின் விளைவு, பாவத்தின் விளைவு, தேவனுடைய நீதிமன்றத்தின் சட்ட ரீதியான தண்டனை அவர் மீது ஏற்றப்பட்டது, அவர் மீது சுமத்தப்பட்டது. அந்த சுமை அவர் மீது சுமத்தப்பட்டது, அவருடைய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது சட்ட ரீதியாக வைக்கப்பட்டது. இது உணர்ச்சி மாற்றம் அல்ல, சட்ட ரீதியான மாற்றம். தேவன்
நீதிபதியாக நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் கணக்கில் சேர்த்தார். சிலுவையில் நடந்தது அதுதான். இது எப்படி நடந்தது? பழைய ஏற்பாட்டில் நிழலாக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 21ஆம் வசனம். அதின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். இங்கு ஒரு பலி செலுத்துவதற்கு ஒரு முறைமை தேவனால் இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் ஆரோன் தன்னுடைய 2 கைகளையும் வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி, அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அந்த கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மீது வைக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அந்த ஆட்டுக்குட்டியின் மீது சுமத்தப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்படுகிறது. இதைதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். யோவான் 1:29 வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்கு ஆரோன் தன்னுடைய கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மீது வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு அந்த பாவங்களை அந்த ஆட்டுக்குட்டியின் மீது சுமத்தி, அப்படி என்றால் அறிக்கையிட்டு அந்த கைகளை வைக்கும் போது அந்த மக்களுடைய பாவம் அந்த ஆட்டுக்குட்டியின் மீது மாற்றப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. ஆடு பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவத்தின் சுமையை அது சுமந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய பாவங்களை சுமந்த உண்மையான ஆட்டுக்குட்டி. அதனுடைய நிழலாக தான் அது சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் சிலுவையில் நடந்தது. உணர்ச்சி மாறவில்லை. எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி இருக்கிறது. என்னுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. சட்ட ரீதியாக அதை அவர் சுமந்து கொண்டார். உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையின் அடிப்படையில் நான் சுதந்திரமாக நிற்கிறேன் என்று சொன்னால் ஏன் எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி இருக்கிறது? ஏன் இன்னும் அந்த விடுதலையை பெறவில்லை என்றால், உணர்ச்சி மாறவில்லை என்றாலும் சட்ட ரீதியாக தீர்ப்பு முடிந்துவிட்டது. இதுதான் சுவிசேஷம். உணர்வு சொல்லலாம், எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் சத்தியத்தின்படி சட்ட ரீதியாக நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சட்ட ரீதியாக நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். சட்ட ரீதியாக அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். நம்ம ஒரு நாட்டில், சொந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு நாம செல்லுகிறோம். அங்கு அந்த சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, குடியுரிமை. அந்த குடியுரிமை மாற்றம் நடந்த உடனே நம்முடைய பாஸ்போர்ட் மாறலாம், நம்ம இருக்கிற இடம் மாறலாம், நம்முடைய மொழி மாறாமல் இருக்கலாம், நம்முடைய பழக்கம் மாறாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அடையாளம் இன்னொரு நாட்டிற்குரிய அடையாளமாக மாறிவிடுகிறது. சட்ட ரீதியாக நம்முடைய அடையாளம் அந்த நாட்டிற்குரிய அடையாளம் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஒரு குடியுரிமையை நாம் பெற்றுக்கொண்டவுடன் நம்முடைய மொழி மாறாமல் இருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கம் மாறாமல் இருக்கலாம். ஆனால் சட்ட ரீதியாக நம்முடைய அடையாளம் அந்த நாட்டிற்கு உரியவர். அந்த நாட்டில் உள்ள லாங்குவேஜ் நமக்கு தெரியாம இருக்கலாம், மொழி தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த நாட்டிற்கு உரியவர். சிலுவையில் நடந்ததும் அதுதான். நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், அந்த விளைவுகள்ல நின்று கொண்டிருக்கலாம்,
உங்க உணர்ச்சிகள் மாறாம இருக்கலாம். நீங்க குற்ற மனசாட்சியோட நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் சட்ட ரீதியாக உங்களுடைய அடையாளம் மாறிவிட்டது. தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். நீங்கள் பாவத்திற்கு அடிமை கிடையாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதன் விளைவுகளிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சட்ட ரீதியான இந்த தீர்ப்பை, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், அதை நீங்கள் அறிந்து கொள்ள அதை நீங்கள் விசுவாசிக்க உங்களுடைய உணர்வுகளும் சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும். அதனால்தான் நீங்கள் ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை, சிலுவையில் அவர் கொடுத்திருக்கின்ற அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. சிலுவையில் சட்ட ரீதியாக நடந்த மாற்றம் இதுதான். குற்றவாளியாக இருந்த நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மரண தண்டனைக்கு கீழாக மரண தீர்ப்பை பெற்று கொண்டிருந்த நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அதுவும் தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம். தேவ வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சாபத்தின் கீழிருந்த நாம், அந்த சாபம் என்றால் என்ன என்று உபாகமம் 28:16 வசனத்துக்கு மேல நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த சாபத்திற்கு கீழாக இருந்த நாம் ஆசீர்வாதத்திற்கு கீழாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நான் எது செய்தாலும் வாய்க்கவில்லை, எங்கு சென்றாலும் தோல்வி, எந்த தயவும் கிடைக்கவில்லை, எங்கு சென்றாலும் கதவு பூட்டி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதம் சாபத்திற்கு பதிலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடமிருந்து பிரிந்திருந்த நாம் தேவனுடைய உறவை பெற்றிருக்கிறோம். கொலோசையர் 1:13 அதை தான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனிடமிருந்து பிரிந்த நாம், அந்த பிரிவில் நின்று கொண்டிருந்த நாம், எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக, தேவன் அற்றவர்களாக இந்த உலகத்தில் நின்று கொண்டிருந்த நம்மை விடுவித்து தேவனுடைய உறவில் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவைகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய உணர்வு மாறுகிறதினால் நாம விடுவிக்கப்படுகிறோம் என்று இல்லை. அங்கு சிலுவையில் தேவனுடைய தீர்ப்பு நிறைவுற்றதினால் நான் இன்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சட்ட ரீதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சுமந்து கொண்டதினால் இந்த விடுதலையை நான் பெற்றிருக்கிறேன். சிலுவை என்னுடைய உணர்வை மாற்றவில்லை, அது என்னுடைய அடையாளத்தை அது மாற்றி இருக்கிறது. சட்ட ரீதியாக என்னுடைய அடையாளத்தை அது மாற்றி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதர் 10 லட்சம் ரூபாய் கடன் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிக்கிறது. கடன் கொடுத்தவர் அங்கு அந்த மனிதன் மீது குற்றம் சாட்டுகிறார். என்னுடைய பணத்தை அவர் திரும்ப தரவில்லை. நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. கடன் திருப்பி கொடுக்காவிட்டால் சிறை தண்டனை. அப்பொழுது வேறு ஒரு நபர் வந்து முழு கடனையும் அந்த நபருக்கு பதில் அவர் கட்டிவிடுகிறார். நீதிமன்றம் கடன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த கேஸ், அந்த ஃபைலை அது க்ளோஸ், அதை முடித்து விடுகிறது. இப்பொழுது அந்த விடுவிக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த கடனை செலுத்தக்கூடிய பணம் அவருடைய கையில் இல்லாமல் இருக்கலாம், அதற்குரிய நிலையில் அவர் இல்லாமல் இருக்கலாம், அந்த உணர்வில் அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீதிமன்ற சட்டத்தின்படி அவர் கடனாளி இல்லை.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உணர்வும் சட்ட ரீதியான நம்முடைய நிலையும் ஒன்று அல்ல. நாம் உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். நான் அவருக்குள் நீதிமான் என்றால் ஏன் எனக்கு இந்த பாவ உணர்வு? அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் ஏன் இந்த விளைவு? அவர் மீது சுமத்தப்பட்டது என்றால் நான் ஏன் இந்த குற்ற உணர்ச்சியில் இருக்க வேண்டும்? நான் நீதிமான் என்றால் எனக்கு ஏன் இந்த உணர்வு வரல? நீதிமான் என்பது உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அல்ல. அது சிலுவையில் சட்ட ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். சட்ட ரீதியாக அந்த கடனை அவர் அடைத்திருக்கிறார். உங்களுக்கு பதிலாக, நமக்கு பதிலாக இந்த கடன் அவர் மீது, அவர் கணக்கில் சுமத்தப்பட்டு நாம் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உதாரணம் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஒரு நபர் தவறு செய்கிறார். போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேஸ், அவங்களுடைய ஃபைல்ல அந்த நபருடைய பெயர் சேர்க்கப்படுகிறது. நீதிமன்றம் ரெக்கார்டு, அந்த ஃபைல் அந்த நபருடைய ஃபைல் இருக்கிறது. அந்த தண்டனை சுமத்தப்படுகிறது. தண்டனை முடிந்தவுடன் கேஸ் க்ளோஸ்டு என்று சொல்லி அந்த ஃபைலை என்ன செய்வாங்கன்னு சொன்னா முடிப்பார்கள், க்ளோஸ் செய்வாங்க. முடிந்தது என்று அதை என்ன செய்வாங்க, ஒதுக்கி வைப்பார்கள். அது போல கேஸ் க்ளோஸ்டு என்று அதன் மேல எழுதப்படும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை திறக்க மாட்டாங்க. அந்த கடனை அவங்க கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அங்கு நிறைவேற்றப்பட்டது. அதுதான் சிலுவையில் நடந்தது. அந்த மனிதன் அதை அனுபவித்த பிறகு எந்த வழக்கும் அவர் மீது போட முடியாது. சட்டப்படி எந்த நடவடிக்கையும் அந்த மனுஷன் மேல எடுக்க முடியாது. ஏனென்றால் அங்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இங்க சிலுவையில் நடந்தது. நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சட்ட ரீதியாக அதை சுமந்திருக்கிறார். எந்த வழக்கும் நம்மீது இல்லை. எந்த சட்ட நடவடிக்கையும் நம்மீது எடுக்கப்படாது. அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லாதவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய கேஸோட பேரு பாவம், தண்டனை மரணம். நம்ம நின்று கொண்டிருந்த லிஸ்ட் குற்றவாளி. ஆனால் நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அதில் நின்று கொண்டு நம்மீது சுமத்தப்பட்ட தண்டனை அவர் மீது, அவர் கணக்கில் அங்கு சட்ட ரீதியாக சுமத்தப்பட்டு அந்த தண்டனை, அந்த அக்கிரமம் அவர் அனுபவித்தார். அவர் மீது விழப்பண்ணினார். தேவன் அவர் மீது விழப்பண்ணினார், சுமத்தினார், மாற்றினார். நம் கணக்கிலிருந்து அவர் கணக்கில் மாற்றினார், அதை அனுபவித்தார். தேவனுடைய நீதிமன்றத்துல நம்முடைய கேஸ் ஃபைல் மேல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மன்னிக்கப்பட்டது, தண்டனை அனுபவிக்கப்பட்டது, கேஸ் க்ளோஸ்டு. இந்த கேஸ் க்ளோஸ் செய்யப்படுகிறது என்று நம்முடைய ரெக்கார்ட்ல அங்க எழுதப்பட்டாச்சு. இன்றைக்கு சட்ட ரீதியாக ஒரு விசுவாசியின் அடையாளம் இதுதான். நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில நம்ம விடுவிக்கப்படல. சிலுவையில நடந்த சட்ட ரீதியாக எதிர்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் அடிப்படையில, தேவனுடைய நீதிமன்றத்துல நடந்த தீர்ப்பின் அடிப்படையில நம்முடைய அடையாளம் மாறி இருக்கிறது. சிலுவையில் நடந்தது இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமென்றால், சிலுவை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன் அது நம்முடைய சட்டப்படியான தண்டனையை மாற்றியிருக்கிறது. நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய நிலைமையை அது மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய உணர்வுகள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில், மாற்றப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில், சிலுவையில் சட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்து எதிர்கொண்ட செயல்களின் அடிப்படையில் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அடையாளத்தை நீர் மாற்றி இருக்கிறீர். எங்களுடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது, அதனால் நாங்கள் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அக்கிரமம் அவர் மீது சுமத்தப்பட்டது, அதனால் நாங்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம்.
எங்களுடைய சாபம் அவர் மீது சுமத்தப்பட்டது. அதனால் நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிறோம். எங்கள் நிமித்தம் அவர் அங்கு தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார். அதனால் நாங்கள் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உறவை பெற்றிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சட்ட ரீதியாக எங்களுடைய அடையாளத்தை நீர் மாற்றி இருக்கிறீர், எங்கள் நிலையை மாற்றி இருக்கிறீர். இது சத்தியம். ஒவ்வொருவரது மனக்கண்களையும் திறக்கிறதற்காய் நன்றி. விடுதலையை அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.